எப்போதுமே நான் ஏதாச்சும் சீரியல் கில்லரை பற்றி பேசுகிறேன், இல்லை ஏதாச்சும் கொலை கேஸ் அந்த மாதிரி தான் நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை பற்றி எதுவுமே பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு பேய் கதையை பற்றி பேச போகிறேன். நான் மலேசியாவில் இருக்கிறேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய பேய் கதையை மலேசியா சம்மந்தப்படுத்தி நிறைய பேய் கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் காரா ஹைவேவை பற்றி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். காரா ஹைவே மலேசியாவில் தான் இருக்குது. அது நான் அந்த இடத்த நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு நாள் வெப்சைட்டில் போய் அதை பற்றி நான் தேடி பார்த்தேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ராத்திரியில் தனியாக பார்க்குறத தவிர்க்கவும், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதுக்குள்ளே போகலாம். ஒரு நாள் அந்த காரா ஹைவேல ஒரு ஃபேமிலி வந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கார் நின்று போகுது. மொத்தமே அந்த காரில் ட்ராவல் பண்ணது ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. இவங்க 3 பேரும் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. கார் நின்று போன பிறகு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு அங்கிட்ட அவர் சொன்னார், என்ன நடந்தாலும் அந்த காரை விட்டு வெளியே வராத அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போனார். அதுக்கப்புறம் ஒரு 5 நேரம் கழிச்சு